தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. இக்குடும்ப சிலுவை பாதை நீங்கள் குடும்பமாக சேர்ந்து சிறிது நேரம் அமைதியான முறையில் இயேசுவின் பாடுகளை தியானிக்கவும் சிந்திக்கவும் வாய்ப்பு. இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி ஆழ்ந்து சிந்திக்க இது ஒரு ஜெப முயற்சி என்றுணர்ந்து பக்தியுடன் பங்கேற்கவும். ஒவ்வொரு நிலைக்கு முன்னர் அந்த நிலைக்குரிய படத்தை உற்று நோக்குங்கள். பின்னர் ஜெபத்துடன் சிந்தித்து உங்கள் மனதை தொட்டவற்றை படத்தில் உள்ளவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு இயேசு உங்களுக்கு கூற முயல்வதை அறிந்து நன்றி உணர்வுடன் செய்யவும். ஜெபம். இயேசுவே, இறைவா, எங்களை தாய்மையாக்க சிலுவையில் உம்மை முழுமையாக கொடுக்கும் அளவுக்கு எங்களை அன்பு செய்தீர். வானக தந்தை தூயவராய் இருப்பது போல் நாங்களும் தூயவர்களாய் இருக்க விரும்புகிறோம். இச்சிலுவை பாதை மூலமாக நாங்கள் தூய வாழ்வில் நடக்க வரம் தாரும். ஆமீன். முதல் நிலை. இயேசுவை சாவுக்கு தீர்ப்பிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தலைமை குருக்களும் பரிசேயர்களும் இயேசுவை பிலாத்துவுக்கு முன் கொண்டு வந்துள்ளனர். அவர் குற்றமற்றவர் என்றாலும் யாரும் அவருக்காக முன் வரவில்லை. பிலாத்துவால் எதுவும் செய்ய முடியாத நிலை. வேறு தொல்லைகள் வரும் முன் இயேசுவை சிலுவை சாவுக்கு கையளிக்கின்றான். இயேசுவை உற்று நோக்குவோம். உங்களை யாராவது மோசமாக புண்படுத்தும் வகையில் தகாத பொய்யானதை சொல்லி இருக்கிறீர்களா? அப்படியென்றால் உங்கள் மனவேதனை என்ன? நீங்கள் பயந்தோ புண்பட்டோ கோபப்பட்டோ வருத்தப்பட்டோ இருந்திருக்கலாம். இப்போது உங்கள் மனதை இயேசுவிடம் காட்டுங்கள். நீங்கள் மனவேதனையுற்ற போது இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். பின்னர் இயேசுவே, என் மனதை மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். கடவுள் எப்போதும் என்னுடன் இருக்கிறார் என்பதை ஞாபகப்படுத்த இயேசுவிடம் உதவி கேளுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை. இயேசு தம் சிலுவையை சுமந்து செல்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சாட்டையால் அடித்து துன்புறுத்தி காரி உமிழ்ந்து எள்ளி நகையாடி முடித்த பின் அவரை கொல்ல கொல்கத்தா மலை நோக்கி பாரமான சிலுவையை சுமந்து செல்ல வற்புறுத்தினார்கள். இயேசுவை உற்று நோக்குவோம். மிகவும் கடினமான நிலை உங்களுக்கு ஏற்பட்டதுண்டா? யாராவது உங்களையோ உங்கள் உறவினரையோ மரியாதையுடன் நடத்தவில்லையா? சில வேளைகளில் நாம் நினைக்கும் வண்ணம் செயல்கள் நடப்பதில்லை. இப்படிப்பட்ட நேரங்களில் நம் மனநிலை என்ன? அந்த மனநிலையை இயேசுவிடம் காட்டி இந்நேரத்தில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். இயேசுவே, என் மனதை உம் மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சிலுவை பாரம் தாங்க முடியாமல் இயேசு முதன்முறை கீழே விழுகிறார். சிலுவை பாரம் தோள்களை அழுத்த, கற்களும் முற்களும் பாதங்களை பதம் பார்க்க, மக்கள் கூட்டம் முந்தி தள்ள, படை வீரர்கள் அடித்து தள்ள, சோர்வான இயேசு கீழே விழுகிறார். இயேசுவை உற்று நோக்குவோம். விழுந்தால் காயப்படுவோம். தவறு செய்வது விழுவதற்கு சமம். சில வேளைகளில் நாம் தவறி விழுந்தால் மனமும் வேதனைப்படும். நீ என்றாவது தவறி விழுந்தபோது மனவேதனைப்பட்டதுண்டா? அந்த மனவேதனையை இயேசுவிடம் காட்டு. இந்நேரத்தில் இயேசு உங்களை அன்பு செய்வதை பாருங்கள். இயேசுவே, என் மனதை உம் மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். குரோத கூட்டத்தினோடே அதோ தன் மகனை நோக்கியவாறு நிற்கிறாள். தாயும் மகனும் தத்தம் வேதனையை அறிய முடியும். அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாது என அறிவர். ஆனால் ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியும். இயேசுவை உற்று நோக்குவோம். நீ வேதனை அடைந்த வேளைகளை நினைத்துப்பார். அந்த வேதனையை இயேசுவிடம் காட்டு. இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்வதை பாருங்கள். இயேசுவே, என் மனதை உம் மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும்.
மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கல்வாரி செல்லும் வழியில் எருசலேமுக்கு சென்று கொண்டிருந்த சீரேனே ஊரைச் சேர்ந்த சீமோனை படை வீரர்கள் இழுத்து வந்து சிலுவை சுமக்க வைத்தனர். இருவரும் சேர்ந்து சிலுவையை சுமந்து சென்றனர். இயேசுவை உற்று நோக்குவோம். பல்வேறு காரணங்களுக்காக பிறருக்கு உதவுவதென்றால் நமக்கு கடினம்தான். சில வேளைகளில் நம் வேலையையே நாம் முடிக்காமல் இருப்போம், அல்லது சிலருக்கு உதவ மனம் வராது. உங்கள் உதவியை நாடி வந்த ஒருவருக்கு நீங்கள் உதவ மறுத்ததுண்டா? நீங்கள் உதவிய நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்வதை பாருங்கள். அவர் உங்கள் காதுகளில் உதவிக்கு நன்றி என்றுரைத்ததை கேட்டீர்களா? இயேசுவே, என் மனதை மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் முகம் வெப்பத்தால், சோர்வால், வியர்வையால், தூசியால் இரத்தக்கரை படிந்து வாடி கிடக்கிறது. இரத்தமுற்ற வெரோனிக்காள் கூட்டத்தின் நடுவிலிருந்து அவரது முகத்தை துடைக்க முன் வருகிறாள். இயேசுவை உற்று நோக்குவோம். நாம் சில வேளைகளில் செய்த உதவி நமக்கு சிறிதாக அல்லது முக்கியமற்றதாக தோன்றலாம். தாகமுற்றோருக்கு தண்ணீர், பாரம் சுமக்க கை கொடுத்தல், சோகமுற்றோரை பார்த்து ஒரு புன்சிரிப்பு, இவை சின்னஞ்சிறிய உதவி என்றாலும் நம் மனதில் சிறு நிகழ்வை தரும். அந்த மனநிலையை இயேசுவிடம் காட்டு. இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். அவர் உங்கள் மனதில் தன் உருவத்தை பதித்து, என்னே உன் மனது என பாராட்டுவதை உணருங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். சிலுவையின் பாரம் கூடிக்கொண்டே இருக்கிறது. கூட்டத்தினரின் கூச்சலும் படை வீரர்களின் கூப்பாடும் நிலையை மோசமாக்கியது. எழுவதற்கு கடினமாக இருந்தும் எழுந்து முன் செல்கிறார் இயேசு. இயேசுவை உற்று நோக்குவோம். ஏதாவது செய்வதில் கஷ்டப்பட்டதுண்டா? இயேசு இரண்டாம் முறை விழுந்தபோது அனுபவித்த வேதனை போல் அது இருந்ததா? அந்த மனவேதனையை இயேசுவிடம் காட்டு. இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்வதை பாருங்கள். இயேசு உங்கள் மனவேதனையை அறிவார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் மகளிரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். இயேசுவை உற்று நோக்குவோம். நம்மை பற்றி நினைப்பது சுலபம். பல வேளைகளில் நம் பிரச்சனைகள் நம் கண்களை அடைத்து விடுகின்றன. பிறரை பற்றி நினைக்க கூட நேரமில்லை. உங்களை பற்றி மட்டுமே நினைக்கும் நேரங்களில் உங்கள் மனநிலை என்ன? அந்த மனநிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்வதை பாருங்கள். இயேசுவே, என் மனதை மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இயேசுவிடம் உள்ள பிறரை நேசிக்கும் உதவும் மனது நமக்கும் தேவை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஒன்பதாம் நிலை. இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு மீண்டும் மூன்றாம் முறை கீழே விழுகிறார். இப்பயணம் நீண்டதாகவும் கடினமானதாகவும் இருக்கிறது. பெரும் தைரியத்தோடும் சகிப்புத்தன்மையோடும் இயேசு நமக்காக எந்த வேதனையையும் பொருட்படுத்தாமல் கல்வாரி நோக்கி செல்கிறார். இயேசுவை உற்று நோக்குவோம். எழ கடினமாக இருந்தாலும் இயேசு மீண்டும் எழுந்து செல்கிறார். சில வேளைகளில் நாம் என்னத்தான் சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் வெற்றி பெற தவறி அச்செயலை கைவிட்டு விடுகிறோம். நாம் செய்யும் செயல்களை கண்டு சிலர் கோபப்பட்டிருப்பார்கள் அல்லது எள்ளி நகையாடியிருப்பார்கள். நீங்கள் இவ்வாறு சோர்வுற்று மனம் நொந்து தாக்கப்பட்டதுண்டா? அந்த மனநிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்வதை பாருங்கள். இயேசுவே, என் மனதை மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். பத்தாம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்துக்கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்துக்கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ்வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள்.
என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. இயேசுவை உற்று நோக்குவோம். உனக்கு பிடித்தமானவற்றை பகிரவோ கொடுக்கவோ கடினமாக உள்ளதா? எல்லாவற்றையும் உனக்கே வைத்து கொள்ள நினைத்ததுண்டா? உனக்கும் பிறருக்கும் இடையே தீய உணர்வுகளையும் தீய சொற்களையும் பரிமாறிக்கொள்ள உன்னுடைய ஏதாவது காரணமாக இருந்திருக்கிறதா? இப்படிப்பட்ட வேளைகளில் உன் மனநிலை என்ன? அந்த மனநிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்ததை பாருங்கள். இயேசுவே என் மனதை மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவரை சிலுவையில் அறையும் போது காலை 9 மணி. அவரது தலைக்கு மேல் நாசரேத்து இயேசு யூதர்களின் அரசன் என்ற குற்ற அறிக்கை தொங்கியது. அவரது வலமும் இடமும் குற்றவாளிகள் இருவரை சிலுவையில் தொங்கவிட்டனர். அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். அவரை தாண்டி சென்ற பலர் வெறுப்புடனும் கேலியுடனும் நகைத்தனர். அவரை சிலுவையில் அறைந்த படை வீரர்களையும் எள்ளி நகையாடியவர்களையும் இயேசு வெறுக்காமல் அவர்களை மன்னித்தார். இயேசுவை உற்று நோக்குவோம். உன்னை யாராவது தகாத செயலாலோ சொற்களாலோ வேதனைப்படுத்தியதுண்டா? உனக்கு அவர்களை மன்னிக்க கடினமாக இருந்ததா? மன்னிக்கும் மனம் கடினம் என இயேசுவுக்கு தெரியும். ஆதலால் பிறரை மன்னிக்க உன் மனதை மாற்ற இயேசுவிடம் மன்றாடு. இயேசுவே என் மனதை மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். அதன் பின் உன் மனம் எப்படி உள்ளதென்று பார். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் தன் ஆவியை கையளிக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நண்பகல் வேளை. பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. ஆலயத்திரை 2ஆக கிழிந்தது. 3 மணியளவில் இயேசு, என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். மௌனமாக ஜெபிப்போம். இயேசுவை உற்று நோக்குவோம். நீங்கள் ஏதாவது ஒன்றை திறம்பட செய்ய நினைத்ததுண்டா? மேலும் கடினமாக முயற்சித்தால் அதை சிறப்புற மாற்றியிருக்க முடியும் என நினைத்ததுண்டா? அல்லது கடின முயற்சி இல்லாததால் தான் அச்செயல் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டதென நினைத்ததுண்டா? அந்நேரத்தில் உள்ள மனநிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இந்நேரங்களில் இயேசு உங்களை அன்பு செய்வதை பாருங்கள். இயேசுவே என் மனதை மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி,
எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. சிலுவையின் அடியில் இயேசுவின் உடல். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அரிமத்திய ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்துவிடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்தார். உயிரற்ற இயேசுவின் உடலை அன்னை மரியின் மடியில் கிடத்தினர். உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என சீமோனின் கூறிய வார்த்தைகளை மரியாள் எண்ணி பார்த்தாள். இயேசுவை உற்று நோக்குவோம். நீங்க நேசித்த ஒருவர் இறந்துள்ளாரா? இப்போது நீ அவரை நினைத்து பார்த்தால் உன் மனநிலை என்ன? அந்த மனநிலையை இயேசுவிடம் காட்டுங்கள். இறந்த அந்த நபரில் நீங்கள் எதை இழக்கிறீர்கள்? உன் மனநிலையை இயேசு அறிவார். உங்களையும் அன்பு செய்வார். இயேசுவே, என் மனதை மனதை போலாக்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோசேப்பும் நிக்கதேமும் இயேசுவின் உடலை எடுத்து குளிப்பாட்டி நறுமண தைலத்தை பூசி புதிய துணிகளில் பொதிந்து யூத முறைப்படி கல்லறையில் அடக்கம் செய்தனர். பின்னர் யாரும் உள்ளே நுழைய முடியாதபடிக்கு பெரிய கல் ஒன்றை வாயிலில் வைத்து அடைத்தனர். இயேசுவை உற்று நோக்குங்கள். சோகத்துடன் சென்று வாருங்கள் என்று யாரையாவது ஒருவரை வழி அனுப்பியது ஒரு சம்பவத்தை நினைவில் கொண்டு வந்து, அப்போது உங்கள் இதயத்தின் நிலை எப்படி இருந்ததென இயேசுவிடம் கூறுங்கள். அந்த சோக நிலையில் இயேசு உங்களை அன்போடு அரவணைப்பதை உணருங்கள். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நிறைவு ஜெபம். கிறிஸ்து இல்லாமல் உலகம் இருளில் மூழ்கியது. இயேசு இறந்தபோது எல்லாம் நம்பிக்கையற்ற நிலை, இது முடிவல்ல என நமக்கு தெரியும். 3ஆம் நாள் மரணத்தின் பிடியினின்று உயிர்த்தெழுவார் என நமக்கு தெரியும். உயிர்த்த கிறிஸ்துவின் ஒளி சாவை அழித்து நமக்கு புது வாழ்வு தந்தது. சுவாமி பாடுபட்ட சுரூபத்தை பார்த்து தியானிக்கும் ஜெபம். என் ஆசைக்குரிய சேசு மரித்தாரோ? ஒரு நாளும் மரிக்க கூடாதவர் மரித்தாரோ? சகல மனிதர் உயிரை கடந்த மேலான உயிருள்ளவர் உயிர் விட்டாரோ? எல்லாருக்கும் உயிர் அளிப்பவர் உயிர் விட்டாரோ? மனு மக்களுக்காக தேவசுதன் இறந்தாரோ? ஆண்டவர் அடிமைகளுக்காக இருந்தாரோ? பாவிகளுக்காக பரிசுத்தர் உயிரிழந்தாரோ? ஓநாய்களுக்காக செம்மறி புருவை மாய்ந்ததோ? என் இயேசுவே, நீரோ இந்த சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. ஜீவன் பிரிந்து
உடல் விரைத்திருக்கும் உம்மையே சிநேகித்து ஆராதித்து போற்றி புகழ்ந்து வாழ்த்தி ஸ்துதித்து வணங்கி நமஸ்கரிக்கிறேன் சுவாமி. சம்மனசுகளால் ஆராதிக்கப்படும் தேவசிரசே, மனிதருக்காக கல்லிலும் புல்லிலும் சயனித்ததுமாய் முள்முடி அழுத்தின காயத்தால் ஒழுகி வடிந்த திரு இரத்தத்தில் தோய்ந்து மூச்சையடைந்து உயிர்விட்டு கவிழ்ந்திருக்கும் என் இயேசுவின் திரு சிரசே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபை உடைத்தான இயேசுவை பார்த்து நீ மனிதருக்காக பட்ட அவமானத்தையும் அடைந்த நிந்தையும் குறித்து என் அகங்கார கர்வத்தை போக்கி தாழ்ச்சி உள்ளவளாக செய்வாயாக. சம்மனசுகளுக்கு ஆனந்த சந்தோஷம் கொடுக்கிறதுமாய் சூரியனை மங்கடிக்கும் ஜோதி பிரகாச சுந்தர ஒளியுள்ளதுமாய் மணுமக்களில் ரூப லாவண்ய அலங்காரம் உள்ளதுமாய் இருக்கிற இயேசுவின் திருமுகமே, மனிதரின் அசுத்த உமிழ்நீரால் அழுக்கடைந்து அடிகளால் கன்றி சிரசன் காயத்தில் நின்று ஓடி விழும் இரத்தத்தால் சிவந்து உயிர் பிறந்ததனால் வெளித்திருக்கும் என் இயேசுவின் திருமுகமே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து நீ மனுஷருக்காக வேறுபட்டு வேற்றுருவானதை குறித்து பாவத்தால் நான் கொண்ட அவலட்சண சொரூபத்தை மாற்றி இஷ்ட பிரசாதத்தால் அழகுள்ளவளாக செய்வாயாக. எங்கள் பாவத்திற்காக அழுது சிலுவை முதலான உபத்திரவங்களை சந்தோஷமாக தரிசித்து கிருபா கடாட்சத்தோடு எங்களை நோக்கி எங்கள் குற்றங்களை பார்க்க சகிக்க மாட்டாமல் மூடியிருக்கும் என் இயேசுவின் திருவிழிகளே, இந்த சிலுவையில் உங்களை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து நீங்கள் எனக்காக சிந்தின கண்ணீரின் பலனை நான் இழந்து போகாதபடி உங்கள் கண்ணீரோடு என் கண்ணீரையும் ஒருமிக்க சேர்க்க எனக்கு வேண்டிய மனஸ்தாபத்தை தந்தருள்வீர்களாக. அமிர்த பிரசங்கங்களை சொல்லி அரிதான தர்மங்களை எளிதாக செய்ய போதித்து அனைவருக்கும் மோட்ச வழியை படிப்பித்து அருந்தாகத்திற்கு பிச்சும் புளித்த திராட்சைப்பழ ரசத்தையும் சுவை பார்த்த என் இயேசுவின் திருநாவே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து நீர் போதித்த நெறிவழியில் வழுவாமல் நடந்து என் இயேசுவின் திருநாமம் ஒன்றே என் நாவுக்கு இனிதாய் இருக்கும்படி உலக காரியமெல்லாம் எனக்கு கசப்பாயிருக்க செய்வாயாக. பரலோக பூலோக பாதாளத்தை படைத்து பரலோகத்திற்கும் பூலோகத்திற்கும் உறவு கட்டி பரகதி வாசலை திறந்து பாவிகளுக்கு தஞ்சமாக கைவிரித்து பார அணிகளால் சிலுவையில் அறையுண்ட என் இயேசுவின் திருக்கரங்களே, இந்த சிலுவையில் உங்களை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து எனக்காக விரிக்கப்பட்ட திருக்கரங்களே, நான் ஒருபோதும் என் இயேசுவை விட்டு பிரியாதபடி நேச ஆணிகளால் என்னையும் உங்களோடு சேர்த்து அறைவீர்களாக. கல்லிலும் முள்ளிலும் காட்டிலும் மேட்டிலும் சுற்றி திரிந்து என்னை தேடி அலைந்து பாவத்தால் என் காலில் விழுந்த தலையை அறுக்க சிலுவையில் அறையப்பட்ட என் இயேசுவின் திரு பாதங்களே, இந்த சிலுவையில் உம்மை வணங்குகிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து இனி நான் அவரை விட்டு அகலாதபடி என்னை உங்கள் அருகில் சேர்த்து கொள்வீர்களாக. போர் வீரனின் ஈட்டியின் வலிமையினால் குத்துண்டு காயப்பட்டதை விட எங்கள் பேரில் வைத்த நேச பெருக்கத்தால் அதிக காயப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி சிநேக அக்னிமயமாய் பற்றி எரியும் என் இயேசுவின் திரு இருதயமே, இந்த சிலுவையில் உம்மை வணங்கி நமஸ்கரிக்கிறேன். கிருபையுடைத்தான இயேசுவை பார்த்து இயேசுவின் சிநேகம் என்னிடத்தில் குடிகொண்டு இருக்கும்படி குத்துண்டு திறந்த திருவிழா காயத்தால் என் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து உமக்கு பதிலாக என் இருதயத்தை இயேசுவினிடத்தில் வைப்பாயாக. ஆ என் இயேசுவே, ஆசைக்குரிய இயேசுவே, சிநேக தேவனான இயேசுவே, உம்மை இத்தனை நிஷ்டூரமாய் வாதித்தார் கொடிய நெஞ்சமுள்ள பிரதான குருக்களும் வேத பாரகரும் யூதரும் துஷ்ட குணமுள்ள சேவகருமோ உம்மை இப்படி வதைத்தார்கள். உம்மை தேவனென்றும் தேவசுதனென்றும் மனிதரை மீட்டு ரட்சிக்க வந்த இரட்சகர் என்றும் விசுவசியாத அந்த குருடர் அல்லவே உம்மை வதைத்தவர்கள். உம்மை தேவன் என்றும் இரட்சகர் என்றும் அங்கீகரிக்கிற நானல்லவோ
வெட்கமும் ஈவும் இரக்கமும் இல்லாமல் உமது திருமுகத்தில் துப்பினேன். நானல்லவா உமது தசை கிழிய அடித்து முள்முடியை திரசில் பதித்தேன். நானல்லவோ உமது கை கால்களையும் விலாவையும் குத்தி திறந்தேன். பரலோகமும் பூலோகமும் சாட்சியாயிருக்க நானல்லவோ உம்மை கொன்று கொலைப்படுத்தினேன். ஐயோ என் ஆண்டவரே, நான் செய்த கொடுமைக்கு இனி என்ன செய்வேன்? நான் இத்தனை நிஷ்டூரங்களை செய்தும் இன்னும் என் மேல் தயை பாராட்டி என் உயிரை பறியாமல் எனக்கு உமது இஷ்ட பிரசாதத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிற என் நல்ல இயேசுவே, நீர்படும் உபாதைகளைக் கண்டு கருங்கல்லும் பாறையும் வாய்விட்டு அழுகிறது போல் பிளந்து நிற்க, கல்லிலும் ஈரமற்ற என் இருதயம் ஒன்றே கலங்காது நிற்கிறது. நீர்படும் உபாதைகளையும் அந்த உபாதைகளுக்கு காரணமான உமது சிநேக பெருக்கத்தையும் கண்டு என் இருதயம் தணலில் விழுந்த மெழுகுபோல் இலகுகிறது. இந்த மட்டும் நான் உமக்கு செய்த நிஷ்டூரம் போதும். இனியாகிலும் நான் உமக்கு துரோகம் செய்யாதிருக்க எனக்கு வேண்டிய இஷ்ட பிரசாதத்தை தந்தருளும். தயாபரரான இயேசுவே, நீர் என்னை பற்றியும் என்னாலும் தானே இத்தனை உபாதைப்பட்டும் இன்னும் உமது பேரில் இறங்காதிருப்பேனோ? ஆண்டவரே, உம்மை மிகவும் சிநேகித்து உமது திருப்பாடுகளின் மேல் இறங்கி இடைவிடாதழுது அங்கலாய்த்தவர்களோடு நானும் ஒருவனாக சேர்ந்து அங்கலாய்க்கிறேன். புனித மரியாயே, இயேசுநாதர் பாடுபடும் பொழுதும் சிலுவையில் தொங்கி ஜீவன் விடும் பொழுதும் ஜீவன் பிரிந்த திரு சரீரத்தை உமது திருமடியில் வைத்திருக்கும் பொழுதும் நீர் அனுபவித்த சொல்லிலடங்காத துக்க வியாகுலம் இப்பொழுது உமக்கொன்றும் அவசியமில்லாததினால் அந்த துக்க வியாகுலமெல்லாம் எனக்கு தந்தருளும். என்மேல் வைத்த இரக்கத்தால் உயிர்விட்ட அவரை கண்டு நானும் அவர் மேல் இரக்கத்தால் உயிர்விட கடவேனாக. இயேசுவே, என் உடலை விட்டு இன்னும் உயிர் பிரிய தேவரீர் திருவுளமாகாததினால் என் தோஷ துரோகத்தை கண்டு கூச்சப்பட்டு மனஸ்தாப மிகுதியால் உமது பாதத்தில் விழுந்து இடைவிடாது கண்ணீர் சொரிய அனுகிரகம் செய்தருளும். ஆண்டவரே, மனஸ்தாப மிகுதியால் அநேக ஆத்மாக்களின் இருதயம் பொடிப்படியாய் நொறுங்கினார் போல என் இருதயமும் நொறுங்கவும் என் கண்கள் இரண்டும் ஓயாமல் கண்ணீர் சொரியும் ஊற்றுகளாயும் என் கண்ணீர் இரத்த கண்ணீராகவும் செய்தருளும். உமது பாடுகளின் மேலுள்ள உருக்கத்தாலும் என் பாவங்களுக்காக படும் மனஸ்தாப மிகுதியினாலும் என் உயிர் பிரிய உமக்கு சம்மதமில்லாவிட்டாலும் என் பாவங்களுக்கு பொறுத்தலாவது கட்டளையிட்டருளும். 1000-10,000 முறை நரகத்திற்கு பாத்திரமான என் பாவங்களை பொறுத்தரல நியாயமில்லை என்றாலும் உமது நன்மைத்தனத்தை மறந்து உம்மை மறிதலித்த ராயப்பெருக்கும் உம்மிடம் பொறுத்தல் கேட்ட நல்ல கள்ளனுக்கும் பாவ பொறுத்தல் கட்டளையிட்டீர் என்கிறதினால் நான் உமது தயை நம்பி என் பாவங்களுக்கு பொறுத்தல் கேட்கிறேன். உம்மை வதைத்த கொடிய சத்துருக்களுக்காக உமது திவ்ய பிதாவை இறந்து கொண்டதினாலும் உமது கொலைக்காரரில் ஒருவனாகிற எனக்கும் அந்த மன்றாட்டின் பலன் கிடைக்க வேண்டியதல்லோ? என் பாவங்களை பொறுத்தள்ள வேண்டுமென்று உம்மை நான் மன்றாடும் மன்றாட்டு உமது மன்றாட்டின் பலனல்லாமல் என் சத்துவமல்ல என்கிறதினால் உமது மன்றாட்டும் ஒருமிக்க வீண் போகாதபடி நீர் துவங்கினதை நீரே முடித்தருளும். உமது பிதாவானவர் இப்பொழுது உம்மை சகல படைக்கப்பட்ட வஸ்துக்களுக்கும் அதிபதி கர்த்தாவாகவும் சகல ஜீவியர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் மத்தியஸ்தராகவும் ஸ்தாபித்திருக்கிறதினால் அப்பொழுது நீர் அவரை கேட்டுக்கொண்ட மன்றாட்டை இப்பொழுது நீர்தாமை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறதினால் அப்பொழுது நீர் ஆசைப்பட்டு கேட்ட எங்கள் பாவ பொறுத்தலை இப்பொழுது நீரே எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டவரே, நீர் விருத்த சேதனம் செய்து கொண்ட பொழுதும் பூங்காவனத்தில் அவஸ்தைப்பட்ட பொழுதும் கற்றூணல் கட்டி அடிபட்ட பொழுதும் முள்முடி தரிக்கப்பட்ட பொழுதும் இரத்தத்தோடு ஒட்டியிருந்த உமது வஸ்திரத்தை உரிந்த பொழுதும் உமது கை கால்களில் ஆணி அறைந்த பொழுதும் திருவிழாவை குத்தி திறந்த பொழுதும் ஒழுகி வடிந்த உமது திரு உதிரத்தை பார்த்து என் பாவங்களையும் இன்னும் மற்றுமுண்டான மனிதருடைய பாவங்களையும் நான் யாருக்காக மன்றாடி வேண்டி இருக்குமோ அவர்களுடைய பாவங்களையும் என் தப்பிதத்தினால் பாவத்தை கட்டி கொண்டவர்களுடைய பாவங்களையும் பொறுத்தருளும். எங்கள் பாவங்களின் நிமித்தம்
எங்களுக்காக சிந்தப்பட்ட திரு இரத்தத்தை குறித்து எங்கள் பேரில் கிருபையாயிருக்க மன்றாடுகிறோம். எங்களை பழிவாங்க கேளாமல் எங்களுக்கு இரக்கம் செய்ய அபயமிடும் இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் இரக்கமாயிருக்க மன்றாடுகிறோம். எங்கள் துரோகங்களை அளவு கடந்த பேருள்ள உமது இரத்தத்தை குறித்து எங்கள் மேல் கருணையாயிருக்க மன்றாடுகிறோம். எங்களுக்காக மனு பேசும் திரு இரத்தத்தை கொண்டுதானே தயுள்ள இயேசுவே தயாயிரும் சுவாமி தயாயிரும் என்று அலறி அழுகிறோம். அந்த திரு உதிரத்தில் ஒரு துளி எங்கள் இருதயத்தில் தெளித்தருளும். எங்கள் பாவ தோஷங்களெல்லாம் நிர்மூலமாய் போகும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை பொறுத்தருளினதினால் இத்தனை துரோகங்களை செய்தபின் எங்கள் நன்றி கெட்ட தன்மையை பாராமல் இன்னமும் உமது கிருபையை தானே குறித்து தயை புரிந்தீரென்று நினைத்து உமது மேல் அதிக நன்றி பாராட்டி எங்கள் குற்றங்களுக்காக அதிக மனஸ்தாபப்படுகிறோம். என் நல்ல இயேசுவே, எங்கள் நன்றி கெட்ட தன்மை கரை காணாததாய் இருந்தாலும் உமது நன்மைத்தன்மை அதிலும் கரை காணாத கருணை கடலாய் இருக்கிறது. இயேசுவே, என் பாவ பெருக்கத்தையும் உமது நன்மையின் விசாலத்தையும் நீர் அனுபவித்த வேதனை நோவுகளின் அகோரத்தையும் உமது அன்பின் பூரிப்பையும் காணும் பொழுது என்னிடத்தில் பிறக்கும் விம்மல் தேம்பல் பெருமூச்சினால் என் இருதயம் வெடித்து நாவடைத்து போகிறது. இனி உமது திருப்பாதத்தை கட்டி அணைத்து கொண்டு இயேசுவே, என் பாவமே, என் கொடுமையே, நன்மையே, சிநேகமே, அன்பே, அன்பே என்று சொல்லுவேன். ஆமேன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.